ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்மளோட சமையல் அறையிலையும் நம்ம சாப்பாட்லேயும் நம்ம குழம்பு வகைகளையும் யூஸ் பண்ணுற அந்த பூண்டில் இருக்கிற நன்மைகள் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிட்ற பொருள் வந்துட்டு நம்ம அம்மாக்கள் வந்து நமக்கு சமைச்சு கொடுப்பாங்கல்ல. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ நம்மளோட வீட்டில் இருக்கிற பெண்களோ வந்து நமக்கு சமைச்சு கொடுக்கும்போது அதில் வந்துட்டு நிறைய இன்டகிரன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. அது நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ சப்போஸ் நீங்கள் தாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போடணுன்றது சர்வசாதாரணமே தெரியும். ஸோ இந்த மாதிரியான பொருட்களில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஆரோக்கியமாக நீங்கள் அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதோடய சக்திகளும் உங்களுக்கு முழுசாக சென்றடையும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாதவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்றத சொல்லி புரிய வைக்கலாம். ஸோ சின்ன வயசில் இருக்க குழந்தைகளுக்கே நீங்கள் இதை சொல்லி புரிய வைக்கும்போது அவங்க ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணி அவங்களும் எதிர்காலத்தில் இப்படி தான், அதாவது ஒரு பொருளில் இப்படிப்பட்டியான சத்துக்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது, அதை பற்றி தெரியாமையே அதை சாப்பிட்ற காட்டிலும் அதை தெரிஞ்சு நம்ம உண்டோம் அப்படின்னா அது இன்னும் நல்ல ஒரு பயனுள்ள தகவலாகவும் அது நல்ல ஒரு ஆற்றலாகவும் நம்ம உடலுக்கு சேரும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலயமா நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிக்க வேண்டியது. பூண்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்துட்டு டெய்லி ஃபுட்டில் வந்துட்டு நம்ம அதிகமாக வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றது அதிகமாக யாருக்கும் தெரியாது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூண்டு ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துதுங்க. இந்த ரத்தத்தில் வந்துட்டு சர்க்கரை அளவு அதிகமாச்சு அப்படின்னா டயபெட்டிஸில் நிறையா வெரைட்டி இருக்குது. அதில் இது எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த சர்க்கரை அளவை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி கொடுக்குது. குடலில் ஏற்படக்கூடிய தொற்றுக்களை வந்துட்டு தடுக்குங்க. ஏன்னா சிறுகுடல் பெருகுடல் இருக்குது. ஸோ அந்த குடலில் ஏற்படும் தேவையில்லாத தொற்றுக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த பூண்டு வந்துட்டு அதிகமாக அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. இதில் விட்டமின் சி வந்துட்டு அதிகமாக இருக்குது, B6 இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது. இதெல்லாம் அதிகமாக இருக்கிறனால நம்ம உடலுக்கு நல்ல ஆற்றலை வந்து கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதிகரிக்கக்கூடியதில் நிறையா நேச்சுரலான ஃபுட்டில் இருக்குது. இந்த முருங்கைக்காயெலாம் வந்து நோய் சக்தி அதிகப்படுத்துறது தான். கிழங்கு வகைகளில் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது தான். அந்த வகையில் இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விஷயத்தை வந்து செய்துங்க. எலும்புகளை உறுதி செய்கிறதுக்கு பூண்டு மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே இல்லைங்க. பூண்டு அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலும்புகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் வந்துட்டு மக்களுக்கு இருக்கிற அதிகமான ஒரு வியாதி என்ன பார்த்தீங்கன்னா மறதின்ற ஒரு வியாதி. அந்த மறதின்றது ஒரு நோய் மாதிரியே நிறைய பேர்த்துக்கு அது உருவாகி வந்துருச்சு. ஸோ அந்த மறதி நோய் வரும் வாய்ப்புகள் வந்துட்டு இது குறைக்கிறது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முன்னாடியே நீங்கள் இதை நிறைய பூண்டுகள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மறதின்ற நோய் வந்துட்டு வராமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க. உங்கள் குடல்லையும் உங்களோட வயிற்று பகுதியில் இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்துட்டு கரைக்கிறது இந்த பூண்டு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வந்துட்டு ஆற்றுதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பூண்டில் வந்துட்டு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால உங்களோட கெட்ட கொழுப்பை வந்துட்டு கரைக்கும். உடலில் சேர்கின்ற நச்சுக்களை வந்து வெளியேற்றுறதுல பூண்டு வந்து ஒரு முக்கிய பங்காற்றுதுங்க. உங்கள் உடலில் சேர்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுல பூண்டு, வெங்காயம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக உங்களுக்கு செயலாற்றுது. ஸோ நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு நீங்கள் பூண்டு தாராளமாக எடுத்துக்கலாம். உடலில் இருக்கிற கிருமிகளை வந்து வெளியேற்றுறதுக்கும் நீங்கள் பூண்டு தாராளமாக எடுத்துக்கலாம். பல்வலி இருக்குது அப்படின்னாலும் இந்த பூண்டு வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பேருதவியை தரும். இது இல்லாமல் பூண்டு வந்துட்டு உங்களுக்கு தலைக்கு முடி உதிர்வை தடுக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது சின்ன வெங்காயத்தோடு இந்த பூண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி அந்த சாறை எடுத்து பிழிஞ்சு தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் தலையில் இருக்க வேர்பகுதியில் தேய்ச்சி வந்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு முடி உதிர்வதை தடுக்கும். முடி இல்லாத இடத்தில் புதிதாக முடி உருவாவதற்கு இயற்கையான முறையில் இது ஒரு வழிங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்த தாய்மார், இப்போ தான் குழந்தை பிறந்திருக்க அந்த பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க, அந்த தாய்மார்களுக்கு இந்த பூண்டை வச்சு ஒரு லேகிய மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது பூண்டை நல்லா ஃபுல்லாக வேக வச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா மண்டவெல்லம், இந்த கருப்பட்டியா பனங்கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து ஒரு லேகிய மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு பால் சுரப்புக்கு வந்துட்டு அந்த லேடிஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே நிறைய ஒரு பயன்கள் வந்து கொடுக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பூண்டு வந்துட்டு அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே ஒரு சாதாரண ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னாலே அதில் 4 பூண்டை வந்து போட்டுறணும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாவோ இல்லை பூண்டாவோ போட்டுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து பூண்டு வந்துட்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த அப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு பூண்டு நமக்கு நிறைய ஈஸியான நிறைய நன்மைகளும் தருது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால் தீர்க்கும். வயிற்றில் வந்துட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வயதானவங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாக வரும். டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரும். அவங்க வயதானவங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த பூண்டு வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் வந்து கொடுக்கலாம். ஒரு சில பேர் இந்த பூண்டை வந்துட்டு 4 பூண்டை அப்படியே வந்துட்டு வேக வச்சு அது அப்படியே கொடுப்பாங்க. பெப்பரில் போட்டு கொடுப்பாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பார்க்கலாம். நம்ம யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூண்டை வந்து எப்படிலாம் சமைக்கலான்ற மாதிரியான வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த வகையில் இதை எடுத்துக்கோங்க. ஆனால் பூண்டை ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கோங்க அப்படின்றத மருத்துவர்களோட கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு பயன்களில் உங்களை சந்திக்கிறேன்.